பல கோடி ரூபாய் சொத்துக்களை 2 மகன்கள் ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அபகரித்து விட்டனர் என 95 வயது மூதாட்டி வீல் சேரில் வந்து கலெக்டரிடம் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த ராமக்காப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லட்சுமண முதலியார் இவருடைய மனைவி உண்ணாமலை அம்மா. இவருக்கு 2 மகன்கள் மற்றும் 4 பெண் பிள்ளைகள் என மொத்தம் 6 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 45 வருடங்களுக்கு முன்பு லட்சுமண முதலியார் உயிரிழந்துள்ளார். அவரை சொத்துக்கள் அனைத்தும் அவருடைய மனைவியான உண்ணாமலை பெயரில் இருந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து 4 சினிமா தியேட்டர் உட்பட பல கோடி ரூபாய் சொத்துக்களை 2 மகன்களும் தாயாரிடம் ஏமாற்றி பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் கையெழுத்து வாங்கி தங்களுடைய பெயரில் மாற்றியுள்ளனர். இந்நிலையில் திருப்பத்தூரிலிருந்து உயிருக்கு பயந்து தன்னுடைய 3வது மகளான சாந்தி என்பவரிடம் குடியாத்தம் பகுதியில் உண்ணாமலை வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் உண்ணாமலை அம்மாள் வீல் சேரில் வந்து தனது மகன்கள் தன்னை ஏமாற்றிவிட்டதாக அந்த சொத்தை மீட்டு தர வேண்டும் என்று மனு அளிக்க வந்தார். வீல் சேரில் வருவதைக் கண்ட ஆட்சியர் தனது நாற்காலியிலிருந்து இறங்கி கீழே வந்து மூதாட்டியிடம் மனுவை பெற்று இன்னும் 1 வாரத்திற்குள் இதற்கு உண்டான தீர்வு கிடைக்க வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வயதான மூதாட்டியிடம் மனுவை பெற மாவட்ட ஆட்சியர் நாற்காலியிலிருந்து மனுவை பெற்ற சம்பவம் அனைவரின் மத்தியில் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. பேர் சாந்தி. எங்க அம்மா உண்ணாமலை அம்மா, அப்பா லட்சுமணன். அம்மா அப்பா இறந்து ஒரு 45 வருஷத்துல அம்மாவை ஏமாத்தி சொத்துங்களெல்லாம் 2 அண்ணமாருங்க வாங்கி எழுதி ஏமாத்திட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு எந்த விதமான சொத்தும் கொடுக்கவில்லை அவங்க. இன்ன வரைக்கும் அம்மா இவ்வளோ வயசுக்கு பெரிய பெரிய அண்ணன் வீட்டில் இருந்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அவங்க யாரும் பார்க்க மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு அவங்கள முதியோர் இல்லத்துக்கு போனிட்டாங்க அம்மா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால நாங்கள் போக மாட்டோம். நான் சாந்தி வீட்டில் போய் குடியாத்தில் இருக்கிறேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன கொஞ்ச நாள் கழிச்சு அழைச்சின்னு போனேன். அப்படி அங்கே போய் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் அவ்வளோதான் இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள சங்கடம் அம்மாவையே அடிச்சுட்டாங்கன்னு அந்த அம்மா ஒரே மனசு தான் நான் குடியாத்தில் கொண்டாந்து எங்கள் அம்மாவை கொண்டாந்து விட்டுட்டாங்க. அம்மா நான் இன்னும் 2 பையன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். கடைசி காலத்தில் எனக்கு எதுவுமே மருந்து வாங்க எல்லாம் நான் இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிற மாதிரி ஆயிப்போச்சு.
ஆனால் என் பொண்ணுங்களுக்கு ரவி ரவி ரெண்டு பேருமே சேகர் ரவி ரெண்டு பேருமே சொத்து ஏமாத்திட்டு எல்லாம் கையெழுத்தெல்லாம் அம்மாலாம் வாங்கிக்கினாங்க. அப்பா இருந்ததுமே எங்ககிட்டயும் வாங்கிக்கின்னு எங்களுக்கு யாரும் இன்ன வரைக்கும் எதுவுமே கொடுத்தது இல்லை. அவங்களுக்கு கோடிக்கணக்கில் வச்சுட்டு இருக்கிறாங்க. 4 தேட்டர்லாம் வச்சுட்டு இருக்காங்க. திருமகள், கலைமகள், முருகன், பாலமுருகன். இப்ப அப்பாவுடைய சொத்தை நாங்க கேட்கறோம், அம்மாவுக்கு கொடுங்க. எங்க 4 பொண்ணுங்களுக்கு செட்டில் பண்ணிட்டோம். அம்மா தான செட்டில்மெண்ட்டா அம்மா அவருக்கு நம்பி அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. எந்த வித கவனிப்பும் அவங்க இல்லை. இப்ப நடுத்தர் நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு நான் தான் எங்க அம்மா எங்க பொண்ணுக்கு தான் பாத்துக்கிறோம். மெயினா நான் தான் பாத்துக்கிறேன் அம்மா முடியாதுல. ஏன்னா அக்காமாருக்கெல்லாம் வயசாகி போச்சு, அவனால முடியாது, பாத்துக்க முடியாது. அதனால நான் தான் பாத்துக்கிறேன் அம்மாவை. வந்து 2 வருஷம் முடியாது போன்னு சொன்னான். நான் போக மாட்டேன், குடியாத்த போகிறேன், என் பொண்ணுகிட்ட போகிறேன்னு. வந்து எங்க ஒரு 10 மாசம் இருந்திருப்பாங்க. அப்புறம் அவனே வந்தான், ரவி வந்தான். வந்து வாமா நான் பார்த்துக்கிறேன்னு இட்டு போனான். இட்டு போய் அங்க ஒரு 6 மாசம் இருந்தேன். ஆம்பளை தகராறு, அதனால என்ன போட்டு அடிக்கிறான்.